வேற என்ன, இப்படி ஒருத்திக்கு என் பையனை கட்டி வச்சு அவன் வாழ்க்கைய சீரழிக்க வேணான்ற. மா உங்களுக்கு வேலையே இல்லையாமா? ஏய் பின்ன என்னடா, இன்னைக்கு அவளுக்கு நடந்தது நாளைக்கு அவளால உனக்கு நடக்காதுன்னு என்னடா நிச்சயம்? அவளால எப்பயுமே அவளுக்கும் பிரச்சனை, அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அவ வாங்கிட்டு வந்த வாரம் அப்படியான்னு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. அவளை கல்யாணம் பண்ணி என் புள்ள கஷ்டப்படுறதுக்கு இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதே மேல். ஆனா அத்தை, அன்னைக்கு இந்த முகூர்த்த தேதியில அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கலனா நம்ம வீட்ல எந்த விசேஷமும் நடக்காதுன்னு சொன்னாரே. டே நந்து, நீயுமாடா இதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? அர்ஜுன், அப்படியெல்லாம் ஜோசியர் சொன்னதை அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரியே பவித்ரா ஜெயிலுக்கு போனத நீயும் பார்த்துட்டு தானே வந்திருக்க. இப்ப என்ன, குறிச்ச தேதியில அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? இருங்க வரேன். இதோ இருக்கா டிடி. அதே தேதியில இவளுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். இவளும் அர்ஜுனுக்கு முறை பொண்ணுதான். இவளுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்க போகுது? உரிமை இருக்கிறத தாண்டி விருப்பம் இருக்கான்னு பார்க்கணும். அர்ஜுனும் பவியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதனாலதான் இது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இவன் விரும்பிட்டாங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளை ஏன் மருமகளா எப்படி ஏத்துக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் டிடி தான் இந்த வீட்டு மருமகளா வரணும். ஆமாமா, டிடிக்கும் அர்ஜுனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு விதியா கூட இருந்திருக்கலான்னு தோணுது. சாம்பிளுக்கு வந்த பத்திரிகையில கூட அவங்க பேர் தானே வந்திருக்கு. பேசாம வர முகூர்த்தத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எனக்கும் மாம்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னதும் நான் அப்படியே போய் கழுத்தை நீட்டிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு மாம்ச கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல.